ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எஸ்பிஎஸ் ஆன்லைன் அகாடமி. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியிலிருந்து லேட்டஸ்ட்டாக ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொன்றா வந்து டீடைலாக வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கணும். இது எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு தெரியும். புதுசாக இது எழுத போறவங்க கண்டிப்பாக இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆகக்கூடிய செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் வந்து செலவாகும் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் மட்டும்தான் பே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனில் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 369 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 19 டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் போஸ்டிங்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் என்ன நேம் ஆஃப் தி போஸ்ட், அதுக்கான கல்வி தகுதி என்ன, எவ்வளோ வேகன்சி இருக்கு, அதனுடைய பே ஸ்கேல் எவ்வளோ அப்படிங்கிறத குயிக்காக வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஆர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ட்ரைனிங் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதனுடைய பே ஸ்கேல் அப்படின்னு பார்க்கும்போது 56,100 ரூபாயிலிருந்து 2,05,700 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் போஸ்டிங். நெக்ஸ்ட் ரெண்டாவது போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட்ல, அதாவது பிடபிள்யூடியில் வந்து ஒர்க் இருக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு டோட்டலாக வந்து 4 வேகன்சி வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வேகன்சி வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட சீரியல் நம்பர் 8A வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான போஸ்டிங் வந்து காலியா இருக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வி தகுதியா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு பேச்சுலர் டிகிரி, அதாவது இன்ஜினியரிங் டிகிரி வந்து பண்ணிருக்கணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் வந்து வேகன்சியா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 52 போஸ்டிங் வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு விஷயத்த நீங்கள் நோட் பண்ணணும். ஒவ்வொரு ஜாபுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் கோட் அப்படின்னு வந்து ஒரு 4 டிஜிட் வந்து நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது இந்த நம்பரை ரெஃபர் பண்ணி தான் அந்த பர்டிகுலர் போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 போஸ்ட் வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 போஸ்ட் வந்து காலியா இருக்கு அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 36 போஸ்டிங் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ சீரியல் நம்பர் 2லேருந்து சீரியல் நம்பர் 8A வரைக்கும் இருக்கிற போஸ்டிங்ஸ்க்கு சேலரி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 37,700 ரூபாயிலிருந்து 1,38,500 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் கேட்டகரி எதில் போனீங்கனாலும் நீங்கள் வந்து லெவல் 20ல் உள்ள போகிறதா வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த சீரியல் நம்பர் 9ல் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் ஆஃபீஸர் டெக்னிக்கல் அப்படின்ற போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க. இதில் வேகன்சின்னு பார்க்கும்போது 8 நம்பர்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36 போஸ்டிங் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் எஸ்சி எஸ்டிக்கான வேகன்சி வந்து இருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி இருக்கிறதாகவும், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 வேகன்சி வந்து இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு வேகன்சியும், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 49 வேகன்சி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 78 பிளஸ் வேகன்சி வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டுக்கு கிட்டத்தட்ட 20 வேகன்சி வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான பேக்கேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 37,700 ரூபாயிலிருந்து 1,38,500 வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் மேனேஜர் இன்ஜினியரிங் கிரேடு வந்து TNPSC அப்படின்ற தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 வேகன்சி இருக்கிறதாகவும், அதே ஆர்கனைசேஷன்ல மேனேஜர் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வேகன்சி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 37,700 ரூபாயிலிருந்து 1,19,500 வரைக்கும் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா
நான் இன்டர்வியூ போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 வேகன்சி வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான போஸ்டிங் கிரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில். இது எங்க தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்காக வந்து இது எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய பேக்கேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 36,400 ரூபாயிலிருந்து 1,34,200 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் இருக்கு, என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல எவ்வளோ பேக்கேஜில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் டைம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதே மாதிரி இந்த போஸ்டிங் எல்லாமே ஆன்லைன் மோட்ல தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கான கடைசி தேதியா வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 11, அதாவது 11/11/2023 வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளார அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் கரெக்ஷன் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 16லேருந்து 18ஆம் தேதி நவம்பர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆஃபீஸில் வந்து இந்த டைம் வந்து எடுத்துக்க போகிறாங்க. ஸோ ஆன்லைன் சப்மிஷனுக்கு கடைசி டேட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதியோட முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட், குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சீரியல் நம்பர் போஸ்டிங் வந்து 1 to 19 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 32 வயசு வந்து மினிமமாக வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 32 இயர்ஸ் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 8, 10, 11, 12க்கு வந்து பொருந்தாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சீரியல் நம்பர் 8க்கு உண்டான மினிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 37 வயசாகவும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து நோ ஏஜ் லிமிட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சீரியல் நம்பர் 10, 11, 12க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 30லேருந்து 32க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இன்னொரு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 35லேருந்து 37 இயர்ஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல ஏஜ் கன்செஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபார் பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 50 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இங்க இருக்கிற எல்லா போஸ்டிங், அதாவது சீரியல் நம்பர் 1லேருந்து 19 வரைக்கும் கிட்டத்தட்ட கண்டிப்பா ஒரு இன்ஜினியரிங் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐசிடி அப்ரூவ்டு அல்லது யூனிவர்சிட்டியிலேருந்து நீங்கள் அந்த கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் இருந்தால் வந்து போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டரிஸ் ஆக்ட் நம்பர் 1948ல கொடுத்துருக்க கிரைட்டீரியாவை வந்து அந்த ஃபேக்டரி வந்து மீட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மற்ற அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு பிஇ டிகிரி வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரி வந்து டிஃபர் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற போஸ்டிங்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனுடைய என்னென்ன லிஸ்ட், என்ன மாதிரி விஷயம்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்க லிங்க்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 ரூபா ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீ அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 ரூபாய் வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோட் மூலியமா தான் நீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி வந்து இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் ஃபீ கன்செஷன் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்சி எஸ்டி கேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸம்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி எஸ்டி கேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸம்ஷன் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எம்பிசி அந்த கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 சான்சஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ. அதாவது நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 டைம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸாம் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். அதே நெக்ஸ்ட் 4th டைம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 150 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பேக்வேர்ட் கிளாஸஸ்க்கும் பேக்வேர்ட் கிளாஸ் முஸ்லீம்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதே சேம் க்ரைட்டீரியா தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மீட் ஆகுது. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் ஃபர்ஸ்ட் 2 சான்சஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து எடுத்துக்க முடியும். இதே வந்து பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டியோட இருந்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் எக்ஸம்ஷன் வந்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட் விண்டோவாக இருந்தால்
உங்களுக்கும் ஃபுல் எக்ஸம்ஷன் வந்து கொடுக்கறத வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் மோட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபீ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ₹200 நீங்கள் வந்து பே பண்ணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு. ஸோ இந்த மாதிரி 3 வேலை எதில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இன்டர்வியூ போஸ்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓரல் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2யும் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம்ல என்ன வந்து மார்க்கை நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய மெரிட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து போஸ்டிங் அலோகேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சென்டர் ஃபார் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 38 சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு சென்டர் வந்து அலோகேட் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க PSTM சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்டோட செக்ஷன் 2D பிரகாரம் உங்களுக்கு என்ன கன்செஷன் வந்து கிடைக்குமோ, அதாவது சலுகைகள் வந்து கிடைக்குமோ கண்டிப்பா அது உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா tnpsc.gov.in அப்படின்ற வெப்சைட்டுக்கோ அல்லது tnpscexams.in அப்படின்ற வெப்சைட்டுக்கோ போயிட்டு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஜாபுக்கு பக்கத்துல ஒரு ஜாப் கோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஜாப் கோடை சூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த ஜாபுக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாபுக்கும் என்ன சிலபஸ் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கோட் 409க்கு வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கான சிலபஸ் வந்து பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி எல்லா போஸ்டிங்க்கும் வச்சிருக்காங்க. ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோட உங்களை மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.